friends, welcome to our channel sushmiaariworks. போன part 19 வீடியோல நம்ம double sided loading எப்படி போடலாம் அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அந்த double side loadingலயே வந்துட்டு double shaded loading எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க friends, இப்போ வீடியோக்குள்ள போலாம். Friends, நம்ம இன்னைக்கு double side loadingல வந்துட்டு double shadedல எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு first நம்ம zari threadல outline கொடுத்துக்கலாம். Friends, இப்போ நம்ம இந்த லீஃப் ஷேப்புக்கு வந்துட்டு அவுட்லைன் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு lengthy stitch and then அதுக்கு பக்கத்துல இன்னொரு short stitch and then இப்படி கீழ pull பண்ணுங்க. pull பண்ணிட்டு ஒரு lengthy stitch and then ஒரு short stitch. and again இப்படி pull பண்ணிட்டு இங்க ஒரு lengthy stitch இன்னொரு short stitch. நம்ம இந்த double shadedல வந்துட்டு நம்ம first right side full fill பண்ணிட்டு வரணும். அதுக்கு அப்புறம் நம்ம left side fill பண்ணிக்கலாம். and again இங்க ஒரு lengthy stitch இன்னொரு short stitch. Friends, இது வரைக்கும் வந்துட்டு ஒரு end knot போட்டுக்கலாம். and again இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் ஒரு lengthy stitch இன்னொரு short stitch. நம்ம இந்த டபுள் ஷேடட்ல வந்து சென்டர்ல வந்து லைட்டா கேப் விடலாம். அப்போதான் நம்ம இன்னொரு கலர் ஷேடட் கொடுக்க முடியும். இங்க நம்ம இங்க எண்ட் வரைக்கும் வந்துட்டு ஃபைனல் நாட் போடாம நம்ம இங்க சைடுல வந்து அவுட்லைன் கொடுத்துறலாம். Friends, இப்போ நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டோம். இங்க வந்துட்டு ஒரு எண்ட் நாட் போட்டுக்கலாம். Friends, இப்போ நம்ம இங்க சென்டர்ல வந்து கேப் விட்டுருந்தோம் இல்லையா, அங்க இன்னொரு கலர் நான் green கலர் எடுத்துர்க்கேன். சேம் இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி நான் இதுல half எடுத்துக்கறேன். இங்க ஒரு lengthy stitch இன்னொரு short stitch. and again இப்படி கீழ pull பண்ணி இந்த stitches எல்லாமே உங்களுக்கு சென்டர்ல தான் வரும். and again நான் கொஞ்சம் கேப் விட்டு இங்க ஒரு lengthy stitch இங்க ஒரு short stitch.
நம்ம அந்த போட்ட லோடிங் மேலேயே தான் இந்த ஸ்டிச்சஸ் போடுறோம், அதனால உங்களுக்கு அந்த த்ரெட் எதுவும் மாட்டாது. இப்போ நம்ம இங்கே வரைக்கும் எண்டிங் வரைக்கும் வந்துட்டோம். இப்போ ஒரு எண்ட் நாட் போட்டுக்கலாம். நினைக்கிறேன் இது நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் லீஃப் ஷேப்புக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் பீகாக்கோட ஃபெதர்ஸ்க்கெல்லாம் போட்டிங்க அப்படின்னா நமக்கு பீகாக் ஃபெதர் எப்படி டபுள் ஷேடடில் இருக்கோ அந்த மாதிரி நம்ம போட்டால் இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் queries இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, சொல்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.